Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு ட்ரிப்போடைய டே 9 அண்ட் எங்களுக்கு நார்த் சிக்கிம் பர்மிட் கிடச்சிருக்கு. ஸோ சிக்கிம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாகிறதுனால நார்த் சிக்கிம் போனோமானே யோசித்தோம். எங்கள் கூட வந்தார் லீஜோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவர் வந்து இங்கே வேண்டாம் அப்படின்ட்டு அவர் வெஸ்ட் சிக்கிம் போயிட்டார். ஓகே கைஸ், ஸோ இவர் கிளம்புறாரு அண்ட் நாங்கள் வந்து நார்த் சிக்கிம் போகிறோம், இவர் வெஸ்ட் சிக்கிம் போகிறாரு. நாங்களும் நார்த் சிக்கிமில் இருப்போமான்னு தெரியல, ஸோ பார்க்கணும். அண்ட் செம்மையாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சிக்கிம்னா நார்த் சிக்கிம் தான். சரி, நார்த் சிக்கிமே போகாமல் திரும்பி கிளம்பணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போவோம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இன்னையோட கிளைமேட் பார்த்தோன்னா பயங்கரமாக கோல்டாக இருக்குது. நேற்றெல்லாம் கூட பரவாயில்ல, கொஞ்சம் சன்லைட் இருந்தது. இன்றைக்கி சன்லைட் கூட இல்லை, ஃபுல்லாமே க்ளவுடியாக மிஸ்டியாக இருக்குது. ஸோ பிளான் என்னென்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி லச்சன் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லச்சங் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் லேட்டராக வந்து அங்கே வேணாம், லச்சன் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ தெரியலை, லைக் திடீர்னு மாறினாலும் மாறுவோம். அண்ட் கிளைமேட்லாம் வந்து பயங்கரமாக டெம்பரேச்சர்லாம் நெகட்டிவில் இருக்குது. எனக்கு எவ்வளோன்னு கூட தெரியாது. ஸோ தெரியல பைக் ஓட்ட முடியுமான்னு தெரியல. அண்ட் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, அங்கே போயிட்டு சப்போஸ் வேறு ஆப்ஷனே இல்லைன்னா ஏதாச்சும் ஜீப் ஏதாச்சும் கிடைச்சா அட்லீஸ்ட் லேக் மட்டும்தான் போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் அந்த இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போ நாங்கள் வந்து கேங்டாக்லேருந்து மங்கன் போகிறோம். ஸோ மங்கனில் தான் வந்து லாஸ்ட் பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது. நார்த் சிக்கிமில் வேறு எங்கேயுமே பெட்ரோல் ஸ்டேஷன் கிடையாது. ஸோ மங்கனில் போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணணும். அண்ட் அதுக்கடுத்து வந்து லாச்சான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்டு இப்போ வந்து இது ஒரு வேலி. ஓகே, இந்த வேலியுடைய நேம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து கஞ்சன்ஜுங்கா மவுண்டெயின் வியூ தெரியும். பட் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கிறதுனால எதுவுமே தெரியலை. அண்ட் ஜஸ்ட் இந்த ஹோம் ஸ்டே நோட் பண்ணிக்கோங்க, ஹிமாலயன் ஹோம் ஸ்டே. ஸோ ஜஸ்ட்டு மேலே போய் பார்க்க சொன்னாங்க. பட் இன்றைக்கி ரொம்ப மிஸ்டியாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியாது. இனிமேல் வந்து vlogging ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப டவுனாக பேசுகிறேன்னு இல்லை, கொஞ்சம் எனர்ஜியெலாம் சேவ் பண்ணியிருக்கேன். பேசி கூட எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஓகே, ஸோ கிளம்புவோம். காய்ஸ், நான் சொன்ன மாதிரி மங்கன்ற பிளேஸ்க்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. இப்போது டிக்சூ அப்படின்ற ஒரு வில்லேஜை க்ராஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். அண்டு ரொம்ப நேரமாக ரிவர் சைடு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். இங்கேயா போகணும்? ஓல்டு பிரிட்ஜு போல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சைடு ரிவர். ஐ திங்க் இது தீஸ்தா ரிவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி தீஸ்தா ரிவர் பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸில் காட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் செக் பண்ணலைன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ தான் ஒரு ஃபார்முக்கே வருது, செமையாக இருக்குது. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. கைஸ், டிக்சூ அந்த பிளேஸ் தாண்டின உடனே ரோட் கண்டிஷன்லாம் ரொம்ப பேடாக இருக்குது. இங்கே நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது சைடில். ப்ளஸ் ரோடு கண்டிஷனும் ரொம்ப பேடாக இருக்குது. அப்போ இப்படியே தான் இருக்குமோ ரோடு? சீரியஸ்லி இது நான் அங்கேருந்து பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஐயோப்பா, அங்கேருந்து பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு வழியில் போகிறது
சூப்பர் சன் இருக்குடா சாமி. கைஸ், நம்ம இன்றைக்கி ரைடு பார்த்தோன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் பேசியிருப்பேன் இல்லையா, ஒரு ஹில் வியூ பாயிண்ட். ஸோ அங்கேருந்து மலை மேலேருந்து இப்போ மலைக்கீழே இறங்கியிருக்கோம். வெயிலை பார்த்த உடனே அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. அட்லீஸ்ட் இன்றைக்கி கொஞ்ச நாள் வெயில் கிடைக்கும்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் மலை மேலே தான் ஏற போகிறோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செக் போஸ்ட் இருக்குது, செக் போஸ்ட். ஸோ கைஸ், அந்த மலையிலேருந்து தான் கீழே இறங்கி வந்திருக்கோம். எதுவும் கேட்கல. ஸோ கைஸ், எதுவும் கேட்கல இந்த செக் போஸ்ட்டில், ஏன்னு தெரியல, எதுவும் கேட்கல. கீழே பார்த்தது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாச்சு வெயிலில் போவோம். கைஸ், மங்கனுக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம கீழே இறங்கி மேலே ஏறினது திரும்பவும் குளிர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு 10 நிமிஷம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதோ கைஸ், தான் நம்மளுடைய லாஸ்ட் பெட்ரோல் பங்க்கு. இதுக்கப்புறம் நார்த் சிக்கிமில் பெட்ரோல் பங்க்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் இங்கே டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். This is the last one. என்னாச்சு? இதுதான் ஃபஸ்ட்டு போட்டோம். யம்மா 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 யம்மா. Okay. Yappa. Okay, thank you. கைஸ், நம்ம மங்கன்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. வாவ், போகிற வழியெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் தான், வேலி தான். இங்கே பாருங்கள், இங்கே மேலே இருக்கு. திரும்பவும் சுத்துமா? கைஸ், செகண்ட் மலையை இறங்கிட்டு இருக்கோம் நார்த் சிக்கிம் போகிறதுக்கு, லச்சுங் போகிறதுக்கு. இன்னும் 35 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. மலை ஏறின மாதிரியே எனக்கு தெரியல. அண்ட் இங்கே பாருங்கள், ஓ எவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் இந்த சைடு வேலிலாம் வேறு லெவலில் இருக்குது. தோங் வில்லேஜ். அப்பா கைஸ், இது மாதிரி பல பிரிட்ஜை கடக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் நம்ம இடம் வந்த மாதிரியே தெரியல. அங்கே பற்றியா நடக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கைஸ், ஸோ இப்போ தாங் வில்லேஜ்ன்ற பிளேஸில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பிளான்டே கிடையாது, அன்எக்ஸ்பெக்டடாக சரி நிறுத்தணும்னு தோணுச்சு, அதனால நிறுத்தியிருக்கோம். அண்ட் நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு
சிக்கிம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நமக்கு வந்து ஒரு 6 வீடியோ அந்த ஒரு நதியோடவே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். ஸோ அது இதுதான் இந்த சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது தீஸ்தா ரிவர். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஈஸ்ட் சைட்லேருந்து நார்த் சைடு வந்திருக்கோம். இங்கேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஐ திங்க் திபேத்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேலி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலி நான் வரும்போது கோப்ரோவில் சைடில் அவ்வளோவா தெரியாது இல்லையா, அதனால எடுக்கல. அதே மாதிரி இன்றைக்கி கிளைமேட்டும் சரியில்லை, லைட்டிங்கும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால தான். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், கீழே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ கைஸ், சுங்தாங் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். சுங்தாங் இல்லை, சுங்தாங்கு முன்னாடியே ஒரு வில்லேஜ் இருக்குது. அண்ட் இங்கே சாப்பாடு ஏதாச்சும் கிடைக்குமோன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஹோம் ஸ்டேன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற வில்லேஜ் எல்லாமே ஒரு 100 வீடு இருக்கும் போல இருக்கு, அவ்வளோதான். என்ன ஹோட்டல் मिलेंगी गाना के लिए 2 किलोमीटर. ஓகே, தேங்க் யூ. ஏய், அது பேஷன் ஃப்ரூட்ஸ் தானே? அது பேஷன் ஃப்ரூட்ஸ் அந்த சைடில் இருக்கிறது. गाइस व्यू பாருங்க. அண்ட் லாஸ்ட்டாக தாங் வில்லேஜ்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, ஒன்று பேசியிருப்பேன் இல்லையா, தீஸ்தா ரிவர் காட்டிட்டு. அதுக்கு அடுத்து ஒரு 2 நிமிஷம் தான் போலீஸ் செக் போஸ்ட் இருந்தது. ஸோ அங்கே ஃபஸ்ட்டே வந்து கேட்டாங்க ஹெல்மெட் கேமரா இருக்கா அப்படின்ட்டு. இல்லைன்னு சொன்னேன். கோப்ரோவை தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இந்த சுங்தாங் வில்லேஜ் முன்னாடி அந்த வில்லேஜில் சாப்பாடு கிடைக்கல காய்ஸ். ஸோ நாங்கள் இப்போது சுங்தாங் வில்லேஜ் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து தான் லச்சங் அங்கே பிரியணும். வர வழி ஃபுல்லாக ஃபால்ஸ் தான். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் லாச்சுங் வந்துட்டோம். கிளைமேட்டை பற்றி சொல்லவே வேணாம், பயங்கரமாக குளிருது. எடுத்துட்டேன். Hey guys, reach right home.